போலி விமான டிக்கெட் மோசடி வழக்கில் பீகார் எம்பி அனில் சாவ்னி மீது வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள ராஜ்யசபா செயலகத்தில் முதல் முறையாக அதிரடி சோதனை நடத்தியுள்ளது. எம்பிக்கள் அனைவருக்கும் ஓராண்டுக்குள் பணி நிமித்தமாக இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சென்று வர 34 இலவச விமான டிக்கெட்டுகள் வழங்கப்படும். இந்த வசதியை பயன்படுத்தி போலி விமான டிக்கெட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டது தெரியவந்தது. கொல்கத்தா விமான நிலையத்தில் கடந்த மார்ச் மாதம் 600 பிளாங்க் போர்டிங் பாஸ்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து ஏர் இந்தியா நிறுவனம் உஷார்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் எம்பிக்கள் மட்டுமின்றி அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், விமான நிறுவன ஊழியர்கள், டிராவல் ஏஜென்ட்டுகள், விடுமுறை கால பயண சலுகை என்ற முறையில் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதுகுறித்து மத்திய விஜிலன்ஸ் கமிஷனும் சிபிஐயும் விசாரணை நடத்தி வருகின்றன. இவ்விவகாரத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதா தள எம்பி அனில் சாவ்னி உள்ளிட்ட 9 எம்பிக்கள் போலி ஆவணங்கள் அளித்து விமான கட்டணத்தை பெற்றது தெரியவந்துள்ளது. எம்பி அனில் சாவ்னி அந்தமானின் போர்ட் பிளேயர் விமான நிலையத்துக்கு சென்று வந்ததாக 1.35 லட்சம் ரூபாய்க்கான போலி விமான டிக்கெட்டுகளை தாக்கல் செய்து பணம் பெற்றது தெரியவந்தது. இதையடுத்து அனில் சாவ்னி மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள அவரது வீட்டில் அதிரடி சோதனை நடத்தியது. அத்துடன் முதல் முறையாக பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள ராஜ்யசபா செயலகத்திலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் எம்பிக்கள் தாக்கல் செய்த விமான டிக்கெட் விவரங்கள் குறித்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.